ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம கற்பனைக்கே எட்டாத மாதிரியான ஒரு வெறித்தனமான படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? என்னடா இந்த பெரிய யூனிவர்ஸாக இருக்குது, இதில் நம்மளை தவிர வேறு ஏதாவது பிளானட் இருக்குமா, வேறு ஏதாவது மனிதர்கள் இருப்பாங்களா, ஏலியன்ஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி நினச்சி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த கேள்வி மனசனாக இருக்கிற எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் கண்டிப்பாக வந்திருக்கும். அது போக நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுற மாதிரியே இந்த ஏரியா 51, அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி பறக்கும் தட்டுகளை பார்த்தோம், கவர்மெண்ட்ஸ் வச்சிருக்கிற சீக்ரெட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக யூடியூப்ல கூட நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் இது எல்லாமே உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதோடைய பேர் தான் டிஸ்க்ளோசர் டே. அதனால இதுக்கு ஒன்லைனர்லாம் பார்க்காம டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? ஸோ வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர். வாங்க நம்ம இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டிங் ஸ்டேடியத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஏதோ ஒரு பயங்கரமான ஃபைட் நடந்துட்டு இருக்க, ரெண்டு பாக்ஸரும் அப்படியே உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஆனால் அந்த ஃபைட்டை ஆடியன்ஸாக டேனன் ஒரு பையன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் இல்லையா? ஆனா அவனுடைய கவனம் ஃபுல்லா ஃபைட் மேல இல்ல, ஏதோ ரொம்பவே பயத்துல மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்னா வோடாக்ஸ்ன்ற மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனில இருந்து ரொம்பவே சீக்ரெட்டான டேட்டாவை திருடிட்டு இவன் எஸ்கேப் ஆயிருக்கிறான் போல. அடுத்த நோடைய வோடாக்ஸோடைய ஆளுங்க இந்த டேனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை கன் பாயிண்ட்ல வச்சு, இங்க பாரு, உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான அந்த பொண்ணு இருக்கா இல்லையா ஜேன், அவளுடைய உயிரை காப்பாற்றணும்னா நாங்க சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு அவனை மிரட்ட. ஸோ அவனுக்கு வேற வழி கிடையாது. ஸோ அவனுடைய பேக்கை வாங்கி செக் பண்றாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வோடாக்ஸ் கம்பெனியோடைய நிறைய சீக்ரெட் டேட்டா டிரைவ்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஓடாக்ஸ் கம்பெனியோடைய ஓனரும் அங்கே வரான். ஸோ அவனுடைய பேர் நோவா. ஸோ டேன் மேலே செம கோவத்தில் இருக்கான், ஏன்னா ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டான் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஜேனியும் டேன் முன்னாடி கொண்டு ரெண்டு பேரையும் ஹாஸ்டேஜாக பிடிச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நோவா, அதான் அந்த ஓனர், வில்லன் பைப்பில். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா பேக்கில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறான். ஆனால் அதை ஓப்பன் பண்ணால் உள்ள எதுவுமே இல்லை, காலியாக இருக்குது. ஸோ அடுத்த நோடியே டேன் அவனுடைய கையில இருந்து ஒரு ஏலியன் டெக்னாலஜி டிவைஸை வெளியில் எடுத்து காமிக்கிறான். ஸோ அந்த டிவைஸை பார்த்ததுமே நோவாவுடைய முகமே மாறிடுது. ஏன்னா இந்த டிவைஸ் ரொம்பவே முக்கியமான டிவைஸ் போல. அதுவும் இப்போ டேன் கையில் இருக்கு இல்லையா? ஸோ அவன் கையில் இருக்கிற வரைக்குமே அவனை எதுவுமே பண்ண முடியாது போல. ஸோ இதை பார்த்து அந்த நோவா, அந்த டிவைஸை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு டேன் கிட்ட கேட்க, ஆனால் டேன் கொடுப்பானா என்ன? ஸோ அது கொடுக்க மாட்டான் இல்லையா? உடனே அவனுடைய பேக்கில் இருந்த எல்லா டேட்டா டிரைவ்ஸையும் எடுத்துக்கிட்டு, எனக்கு உன்னை பார்த்து எந்த ஒரு பயமுமே கிடையாது அப்படின்னு அந்த நோவாவை பார்த்தே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டேனும் பார்த்தீங்கன்னா ஜேனும் அங்கேருந்து தப்பிச்சு காரில் கிளம்பிடுறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஜேனுக்கு ஒரு சந்தேகம் வருது. நீ வேலை பார்த்த கம்பெனிக்கே நீ துரோகம் பண்ற, ஏன் அந்த மாதிரி பண்ற, ஏன் அந்த சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாம் திருடிட்டு வந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் டேன் சரியான நேரம் வரும்போது எல்லா உண்மையுமே நானே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் டிவைஸை மறுபடியும் அந்த பாக்ஸ்குள்ளே பத்திரமா வச்சிடுறான். அதுக்கப்புறம் டேன் ஹூகோன்ற மாதிரி ஒருத்தனுக்கு கால் பண்ணுறான். ஸோ அந்த ஹூகோ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு அந்த நோவா கிட்ட மாட்டிக்கிட்டான் இல்லையா? அதுவும் மாட்டிக்கிட்டு நான் எப்படியோ தப்பிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல, அந்த கேட்ட ஹூகோவும், நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ வெளியில் சுத்தாதீங்க, நான் சொல்கிற ஒரு சேஃபான பிளேஸில் போய் ஒழிஞ்சிக்கோங்க, நம்ம சீக்கிரமாக அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னதும் அதை கேட்ட டேனுக்கும் கொஞ்சம் கோவம் வந்துடுது. ஏன்னா அந்த ஹூகோ சொன்னதுனால தான் டேன் அந்த வோர்டெக்ஸ் கம்பெனில இருந்து எல்லா சீக்ரெட் ஃபைல்ஸையும் திருடிட்டு இருப்பான் போல. அது மட்டும் இல்ல, ஒரு காலத்துல அந்த கூகோன்னு சொன்ன இல்லையா, அவனும் அந்த வோர்டெக்ஸ் கம்பெனில தான் வேலை பார்த்து இருந்திருக்கிறான். அதனால அந்த நோவான்றவன், அதான் அந்த ஓனர் எவ்வளோ டேஞ்சரஸ்ன்றது அவனுக்கும் நல்லாவே தெரியும். அதனால எந்த காரணத்துக்காகவும் நோவா கிட்ட மட்டும் மாட்டிக்காத அப்படின்னு டேனை மட்டும் எச்சரிச்ச அந்த கூகோ அவங்களை காப்பாற்ற அவனுடைய ஆளுங்களை அனுப்புறேன்ற மாதிரி சொல்லிட, இன்னொரு பக்கம் நோவாவுக்கு காமிச்சா அவன் நேரம் அவனுடைய அந்த வோர்டெக்ஸ் கம்பெனிக்கு வந்திருக்கிறான். அங்க இருக்கிற எல்லாருமே டேனை அப்படியே வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா டேன் சாதாரண டேட்டாவா திருடல, 79 கிட்டத்தட்ட 80 வருஷங்களா சேகரிச்சு வச்சிருந்த ஒரு ரகசிய தகவல்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு ஓடிட்டான் போல. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில வேலை பார்த்த கொஞ்சம் பேர் இப்போ ஓடக்ஸை விட்டு வெளியேறி ஹூகோ இருக்கிற டீம்ல சேர்ந்துட்டாங்க. அதான் அந்த டேன்ன்றவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி பேசியிருந்திருப்பான் இல்லையா? ஸோ அவனுடைய டீம்ல சேர்ந்துட்டாங்கன்றது இந்த நோவாவுக்கு தெரிய வருது. அப்படின்னா இந்த முழு ஆபரேஷனுக்கு பின்னாடி கூகோ தான் இருக்கானா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே நோவாவுக்கு இன்னுமே டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா ஒரு காலத்துல இந்த கூகோன்றவன் நோவாவுடைய ரொம்ப நம்பிக்கையானவனா இருந்தான். அதே சமயத்தில் இந்த சைடு இந்த டேனையும் ஜேனையும் காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற நன் உங்களை வரவேற்க. ஸோ இந்த ஜேனை பார்த்து அந்த நன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நன் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்ய. அப்போ தான் இந்த டேனுக்கும் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஜேன் இருக்கா இல்லையா, அவள் இதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சில் நன்னா இருந்திருக்கிறா போல. ஆனால் அதுக்கப்புறம் அவளை நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினச்சி 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்திருக்கிறா. ஸோ இப்படி இருக்க நைட் ஆகுது. ரெண்டு பேரும் அப்படியே ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டேன் மட்டும் எதையோ பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறான். இதை கவனிச்ச இந்த கேர்ள் ஃப்ரெண்டும், நான் சர்ச்சை விட்டு வெளியில் வந்ததோடைய காரணத்தை நான் சொல்லிட்டேன், இப்போ உன்னோடைய ரகசியம் என்னதுன்னு நீ சொல்லு அப்படின்னு டேன் கிட்ட கேட்கும்போது அதுக்கு டேன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அதை இப்போ நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது நான் மறைச்சு வச்சிருக்க
நடக்கிற உண்மை வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனிதனுக்காவது தெரிய வந்தாலுமே இந்த உலகத்தை அவங்க பார்க்கிற பார்வையே மாறிடும். அது மட்டும் இல்லாம இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீ கூட என்னை விட்டு போனாலும் போயிடலாம் அப்படின்னு சொல்ல, ஸோ இதெல்லாம் கேட்டேவா வந்து ஒண்ணுமே புரியாம ஏன் இவன் இப்படி பேசுறான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கேன்காஸ் சிட்டின்ற மாதிரி ஒரு சின்ன டவுன்ல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ அவங்க இந்த ஆன்லைன் வெதர் நியூஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கச்சுல இன்னைக்கு வந்து நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது டிவியில் நம்ம ஹீரோயின் நியூஸ் படிக்கிறத பார்த்துட்டு அவளுடைய ஹஸ்பண்டான இந்த பிராட் வந்து ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் வெக்க வந்துடும். ஏன்னா ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினுடைய அழகை மட்டும் இல்ல, அவங்க நியூஸ் ரீட் பண்ற ஸ்டைலையும் ரொம்பவே ரசிப்பான். அந்த நேரத்தில் ஹீரோயின் வந்து ரஷ்யாவுக்கும் கொரியாவுக்கும் நடக்கிற பிரச்சனையினால வேர்ல்டு வார் 3 வந்து எப்போ வேணாலுமே ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பிராடுக்கு வந்து அந்த நியூஸை பார்த்து கொஞ்சம் பயம் கொடுத்துரும். இருந்தாலும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அடுத்தது இந்த சின்ன டவுனை விட்டுட்டு நம்ம பெரிய சிட்டிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும்ன்ற மாதிரி அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு பறவை வந்து அவங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து டேபிள் மேல வந்து உட்காருது. ஆனா அந்த பறவை சாதாரணமா உட்கார்ல, நேரா நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பறவையோடைய பார்வையை பார்த்த உடனேயே ஹீரோயின் அப்படியே ஹிப்னடைஸ் ஆன மாதிரி அமைதியா நின்றுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பறவை பறந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் பழைய நிலைமைக்கு திரும்புறாங்க. ஸோ ஏன் இப்படி நடந்துச்சுன்றது தெரியல. இப்படி இருக்கச்சுல அடுத்தது அந்த பிராட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் ரஷ்யன் லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிக்கிறான். ஸோ அதை பார்த்து அந்த பிராடுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரஷ்யன் லாங்குவேஜே தெரியாது. இன்னும் சொல்ல போனா நம்ம ஹீரோயினுக்கே ஒண்ணுமே புரியல, நான் எப்படி ரஷ்யன் பேசினேன் அப்படின்னு புரியாம குழப்பமா பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ வேகமா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோயினுடைய காரை நிப்பாட்டுறான். அப்படி நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோயினை வெளியில வர சொல்ல, ஸோ ஹீரோயின் திடீர்னு அந்த ஆஃபீஸரோடைய மனசுல என்ன ஓடுதுன்ற மாதிரி படிக்கிறாங்க. அதாவது அவளுக்கே ஃபீல் ஆகுது, உங்க டிவோர்ஸ்க்கு நீங்க காரணம் கிடையாது, ஆனா இனிமே உங்களுடைய ஒய்ஃபை நீங்க உண்மைக்குமே காதலிக்கிறீங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னதும் அதை கேட்ட அந்த ஆஃபீஸருக்கு ஒண்ணுமே புரியல. எப்படிடா இது நம்ம மனசுல இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அவளுடைய ஐடியா வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஆஃபீஸ் வந்ததும் மற்ற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அமெரிக்கா வேர்ல்டு வார் 3க்காக எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்ற மாதிரியான நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து லேட்டா வந்தாலுமே அவங்களுடைய லைவ் ஷோ ஆரம்பிக்கிற நேரம் வந்துடுச்சு. அதனால எதுவுமே யோசிக்காம கேமரா முன்னாடி போய் வழக்கம் போல அந்த வெதர் நியூஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திடீர்னு ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவங்க அப்படியே கண்ட்ரோல் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பல்லையே வேகமா கடிச்சிட்டு யாருக்குமே புரியாத மாதிரி ஏலியன் பாஷை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது போக அந்த லைவ் ப்ரோகத்தை உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாலுமே ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்றது ஒருத்தருக்கு கூட புரியல. ஸோ இப்படி நம்ம ஹீரோயின் அந்த வித்தியாசமான மெசேஜை சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் காலையில அந்த டேன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நீ சர்ச்சிலே இரு, இங்கதான் உனக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்ற மாதிரி இவன் வந்து ரொம்ப பயப்படுறான். அதுக்கப்புறம் கீழே வந்து டேன் வந்து கூகோவுடைய நம்பிக்கைக்கான ஒரு ஆளான சேடை வந்து மீட் பண்றான். அவன் தான் டேனை அடுத்த சேஃபான பிளேஸ்க்கு வந்து கூட்டிட்டு போக போறான் போல. ஆனா இதெல்லாம் பார்த்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் நானும் உன் கூட தான் வருவேன், உன் கூட தான் எப்போதுமே இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. ஸோ வேற வழி இல்லாம சரி வா போலாம் அப்படின்னு சம்மதிக்க, அதே நேரத்தில் அந்த ஓடக்ஸோடைய ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த சர்ச்சுக்கு வந்து வந்துட்டாங்க. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே டேனும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்குள்ள அந்த கூகோன்றவன் டேனுக்காக இன்னொரு சேஃபான பிளேஸை வந்து ரெடி பண்ணியிருப்பான். அது வந்து ஒரு வீடு போல. அதே சமயத்தில் இன்னொரு சைடு இந்த நோவாவை காமிச்சான். அவன் டைரக்டா அந்த எஃபிஐவையே அந்த ஓடக்ஸ் கம்பெனிக்கு வந்து வர வைக்கிறான். இப்போ எஃபிஐவும் ஓடக்ஸ் கூட சேர்ந்து இந்த டேனை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த டேன் வந்து என்ன சீக்ரெட் ஃபைலை தூக்கிட்டு போனான்னு தெரியல. அதே சமயத்தில் இந்த நோவாவுடைய டீம்ல இருந்த ஒருத்தன் ஹீரோயின் லைவ்ல பேசிய வீடியோவை காமிக்கிறான். ஸோ அந்த வீடியோ வந்து உலகம் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டாலுமே அவங்க பேசின லாங்குவேஜ் மட்டும் யாருக்குமே புரியல. ஆனால் நோவாவுக்கு மட்டும் இங்கே ஒரு விஷயம் புரியுது, ஹீரோயின் பேசினது ஏலியன் லாங்குவேஜ், அதுவும் ஓடக்ஸ் கிட்டே ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த அதே லாங்குவேஜ். இதை பார்த்தனோ வந்து அந்த பொண்ணு எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்கே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஆர்டர் போட, அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா பயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபுல் பாடி செக்அப் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. கட் பண்ணா இந்த சைடு இந்த டேனை காமிக்கிறாங்க. அவங்கள இந்த கூகோடைய இன்னொரு ஆள் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட்டான வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறான். ஸோ வெளி உலகத்துல இருந்த யாராலையுமே சுலபமா கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம். ஸோ அங்கே போனதுமே வீட்டை சுற்றி நிறைய அனிமல்ஸ் நின்று இந்த டேனையே பார்த்துட்டு இருக்கிறத இந்த கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அது ரொம்ப வித்தியாசமா தெரியுது. ஆனால் அந்த டேனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் கூட ஏதோ ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறமா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அந்த அனிமல்ஸ் எல்லாம் விரட்டி விட்டுட்டு இப்போவாவது நீ முழு உண்மையுமே சொல்லு, என்ன விஷயம், ஏன் இப்படி தப்பிச்சு ஓடி வர, என்ன மறைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான். அப்படியே கட் பண்ண அந்த சைடு ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் கிட்ட டாக்டர் வந்து உங்களுடைய பிரெயினும் பாடியும் நார்மலா தான் இருக்குது, ஆனா உங்களுடைய அப்பாவுக்கு ஒரு நோய் இருந்துச்சு இல்லையா அப்படின்னு அதை ஞாபகப்படுத்துறாரு. ஏதோ பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்ற மாதிரி ஏதோ ஒரு நோய் இருந்துருக்கு போல. ஸோ அதை பத்தி ஞாபகப்படுத்தினதுமே இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல.
அதை பற்றி பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் கிளினிக்குள்ள நிறைய ஆஃபீஸர் வர்றதையுமே ஹீரோயின் கவனிக்கிறாங்க. ஸோ டாக்டர் வந்து அவங்க ஏதோ ஒரு கேஸ்க்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்ல, ஆனால் ஹீரோயின் அவங்களுடைய மனசை வந்து அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது அவளுக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரி சக்தி வந்திருக்கும் இல்லையா, உடனே இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக வரல, என்னதான் பிடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ டாக்டர் அவங்க கிட்ட பேச போன நேரத்தில் ஹீரோயின் அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, உடனே தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலோடைய பின்பக்கம் வழியா யாருக்குமே தெரியாம எஸ்கேப் ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த டேனையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. அவன் வந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த சீக்ரெட் டேட்டா ஃபைல்ஸ் வந்து ஒவ்வொன்றா காட்ட ஆரம்பிக்கிறான். அப்பதான் 79 வருடங்களுக்கு முன்னாடியே பூமியில ஏலியன் இருந்ததுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஓடெக்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அது வந்து ஏலியனை பிடிச்சு அடைச்சு வச்சு அவங்களுடைய உடம்புல கொடூரமான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி அவங்களுடைய டெக்னாலஜியை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க போல. ஸோ இதெல்லாம் வீடியோ ரெக்கார்டிங்கில் பார்த்து இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டா. அவளால் அதுக்கு மேலே இதை பார்க்கவே முடியல. உடனே டேன் அந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட. அதுக்கப்புறம் இது இப்போ நடந்த விஷயம் கிடையாது, கடந்த ஒரு 79 வருடங்களா இதே மாதிரி நிறைய தடவை நடந்திருக்குது, அதனால தான் அந்த உண்மையை உலகம் ஃபுல்லாக தெரியப்படுத்தணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் அந்த ஓடெக்ஸ் கம்பெனியில் ஏலியன் டெக்னாலஜியோடைய 3 டிவைஸ் வச்சிருந்த இடத்த காமிக்கிறாங்க. அதில் 2 டிவைஸ் ஏற்கனவே திருடி போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் தான் நோவா கையில் இருக்கும். அடுத்த செகண்ட் அந்த நோவா அந்த டிவைஸை கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் டேனோடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு அவனுடைய மைண்டுக்குள்ளே நுழைய ட்ரை பண்ணேன். ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே டேனோடைய மைண்டுக்குள்ளே நோவாவால் போகவே முடியல. அதை பார்த்த நோவாவுக்கு சமக்கம் வந்துடுது. ஏன்னா அவன்கிட்டே ஆல்ரெடி அந்த மாதிரி டிவைஸ் இருக்கு இல்லையா, அதனாலே என்னமோ தெரியல. அதே நேரத்தில் அவனுடைய டீம்ல இருந்த ஒருத்தன் டானால முடியலன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய மைண்டுக்குள்ளே போய் அவங்க இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு ஐடியா கொடுக்க, அதே சமயத்தில் இந்த சைடு இந்த டேனும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் என்ன பண்ணலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ டேனுக்கு எப்படியாவது அந்த சீக்ரெட் ஃபைல்ஸை உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணணுன்றது தான் ஒரே நோக்கம். ஆனால் இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த முடிவில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த உண்மை வந்து உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிடுச்சுன்னா அதை யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. நம்ம தான் இந்த யூனிவர்ஸில் மிகப்பெரிய இனோன்ற மாதிரி நம்புகிற மனிதர்களுக்கு நம்மளை விட பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீசிஸ் வந்து இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டா உலகம் முழுக்க கலவரமே வெடிக்கலாம். அதுவும் வேர்ல்டு வார் 3 ஆரம்பிக்க போகிற நேரத்தில் இது இன்னுமே பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும் அப்படின்னு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறா. அதை கேட்ட இந்த டேன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இதை வந்து நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ட்டு, அதான் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே தனியாக நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அவளுடைய ஹஸ்பண்டும் காரில் வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோயினுக்கு கூகோ வந்து கால் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னுடைய லைவ் ப்ராட்காஸ்ட்டை வந்து நான் பார்த்தேன், ஸோ நீ யாருன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ஆனால் ஹீரோயின் அவங்ககிட்ட பேச விருப்பம் இல்லாமல் அப்படியே கட் பண்ண போகிறாங்க. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா நீ சாதாரண மனிதனே கிடையாது, மனிதர்களுக்கும் ஏலியன்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு முக்கியமான லிங்கே நீ தான் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. உடனே அந்த கூகோவுடைய மனசை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் இருந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கூகவும் அப்படியே ஃபீல் பண்ணுறான். உடனே கூகோ என்ன சொல்கிறான்னா, நீ இப்போ என்னுடைய மைண்டில் தோன்றதை ஃபாலோ பண்ணு, அப்போ தான் நம்ம 2 பேரும் சந்திக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஃபோனை உடனே தூக்கி போட்டுடு, இல்லைனா அந்த ஓடெக்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அது உன்னையும் ட்ராக் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி வான் பண்ணேன். ஸோ அதை கேட்ட ஹீரோயின் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அந்த ஃபோனை உடனே ரோட்டில் போட்டுட்டு அது மேலேயே காரை ஏற்றிட்டு ஃபுல்லாக உடச்சிடுறாங்க. ஸோ ஹீரோயினுடைய அந்த ஆக்ஷனை பார்த்த அந்த ஹஸ்பண்டுக்கு இவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா யாருனே தெரியாத ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்க, அவர் சொன்னதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்ற மாதிரி ஹீரோயினுக்கு வந்து தெரியாமல் இருக்கேன். அந்த நேரத்தில் நோவா மறுபடியும் அந்த ஏலியன் டிவைஸை ஆக்டிவேட் பண்ணுறான். இந்த தடவை டேனோடைய மைண்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணாமல் அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய ஃபோட்டோவை பார்த்து அவங்களுடைய மைண்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமாக மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த கூகோ இருக்கான் இல்லையா, அவன் டேனுக்கு கால் பண்ணி ஹீரோயின் வந்து லைவ்ல ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த மெசேஜை நீயும் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே டேன் அந்த வீடியோ ப்ளே பண்ணி ஹீரோயின் பேசினா அந்த ஏலியன் லாங்குவேஜை கேட்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதில் ஆச்சரியம் என்னன்னா, மற்ற யாருக்குமே புரியாத அந்த லாங்குவேஜ் வந்து இந்த டேனுக்கு மட்டும் இங்கிலீஷ் மாதிரி புரியுது. ஸோ அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, உனக்கு புரியாத விஷயங்களை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதை கேட்ட கூகோ வந்து ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிடுறான், டேனால ஏலியன் லாங்குவேஜை நேரடியாக புரிஞ்சிக்க முடியுன்றத. உடனே அந்த பொண்ணு வந்து கேஸ் சிட்டியில் இருக்காங்க, நீ எப்படியாவது அவங்கள கண்டுபிடிக்கணும், அது வரைக்கும் நான் கொடுத்த சேஃப் ஹவுஸ்ல இரு, ஏன்னா ஹீரோயினுடைய விஷயம் ஓடஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வான் பண்ணேன். அதே நேரத்தில் இந்த டேன் இருந்த வீட்டை சுற்றி வயல்வெளியில திடீர்னு வித்தியாசமான ஏலியன் சிம்பிள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதை பார்த்த டேன் வந்து அப்படியே ஷாக் ஆகுறான். அந்த நேரத்தில் நோவாவை காமிச்சா முழுசா அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய மைண்ட்குள்ள நுழைஞ்சிட்டான். அடுத்த செகண்டே இந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய கண்ணு நோவாவுடைய கண்கள் மாதிரியே கருப்பா மாறிடுது. அப்பதான் அந்த ஜேனுக்கு வந்து நோவா கையில இருக்கிற அந்த ஏலியன் டிவைஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்றது புரிய வந்துடும். அந்த நேரத்தில் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி நோவா வரான். அவன் என்ன
சொல்றானா, உனக்கு என்ன தெரியாது, ஆனா அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அந்த டேன், அவன் இந்த உலகத்தையே அழிக்க போறான், அதனால மனித குலத்தை நீ காப்பாற்றணும், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்றதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கே இந்த இடத்தோடைய பேர் தெரியாது இல்லையா. ஆனா அந்த சர்ச்சில் இருந்து தப்பிச்சு வரும்போது அவ வரும்போது இந்த ஏரி படகு அதை சுத்தி இருந்த இடம்லாம் பார்த்து இருந்திருப்பா போல. ஸோ அவளுக்கு ஞாபகம் வர எல்லாத்தையுமே இந்த நோவா கிட்ட போட்டு கொடுத்துட்றா. அதுவே போதும் இந்த நோவாக்கு அவங்க ஒளிஞ்சிருந்த அந்த சேஃப் ஹவுஸோடைய லொகேஷனை வந்து கண்டுபிடிச்சிட்றான். உடனே அவனுடைய ஆளுங்களை அங்கே அனுப்பி வைக்க, அதுக்கப்புறம் மனித குலத்தை காப்பாற்றணும்னா நீ எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்டோடைய பாடியவே கண்ட்ரோல் பண்ணி டேன் வந்த உடனே அவன் அட்டாக் பண்ற மாதிரி கையில வந்து ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிறா. அதே நேரத்தில் இந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் மூலமா ஃபீல் ஆகும். உடனே ஹீரோயின் வந்து இந்த டேனுக்கு கால் பண்ணி அந்த வீட்டுக்கு மட்டும் போகாத, ஓடெக்ஸ்க்கு உங்க சேஃப் ஹவுஸ் வந்து தெரிஞ்சிடுச்சு, உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டான் அப்படின்னு வாங்கி கொடுக்க. ஸோ ஹீரோயின் யாருனே தெரியாத அந்த டேனுக்கும் அவங்க சொன்னதை கேட்டு அப்படியே ஷாக் ஆகுறான். ஆனால் என்னதான் இருந்தாலுமே அது அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ எதை பற்றியும் யோசிக்காம நேராக அந்த சேஃப் ஹவுஸ்க்கே கிளம்பிட்டான். அங்கே போய் பார்த்தா அந்த ஓடெக்ஸோடைய கார் ஏற்கனவே வெளியில் நின்றுட்டு இருக்கும். உடனே என்ன பண்ணுறான்னா இந்த கேங்கில் இருந்த ஒருத்தனுடைய காரை இந்த டேன் வந்து திருடிட நேராக வீட்டுக்குள்ளே புகுந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு அதே காரில் வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். இதை பார்த்த ஓடெக்ஸோடைய ஆளுங்களும் அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே சேஸ் பண்ண ஆரம்பிக்க, அதே நேரத்தில் இந்த நோவாவும் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். அவன் மறுபடியும் கேர்ள் ஃப்ரெண்டோடைய உடம்ப கண்ட்ரோல் பண்ணி கையில் இருந்த கத்தி எடுத்து டேனை வந்து குத்த போக, ஆனால் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் அவளுடைய மனசை அவளே கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் அவளுடைய பாடியை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துட்டா. அடுத்த செகண்டே அந்த கத்தியை எடுத்து நோவா டிவைஸை பிடிச்சிருந்த கையிலேயே குத்திட, இதனால இந்த நோவா கையில் வச்சிருந்த அந்த ஏலியன் டிவைஸ் வந்து கீழே விழுந்துருது. ஸோ உடனே இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நோவாவுக்கும் இருந்த கனெக்ஷன் அப்படியே கட் ஆகிட்ட. அந்த நேரத்தில் ஓடெக்ஸோடைய ஆளுங்க வந்து டேனோடைய கார் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லாமல் டேன் நேராக காரை காட்டுக்குள்ளே ஓட்டிட்டு போகிறான். ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார்ல இருந்து இறங்கி அந்த கார் அப்படியே பள்ளத்தாக்குக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அந்த ஓடெக்ஸோடைய கேங்கும் இதை பார்த்துட்டு கார்ல இருந்து கீழே வந்து செத்து போயிட்டாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த கேப்பை பயன்படுத்தி டேனும் இந்த கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் அங்கேருந்து தப்பிச்சு போய்ட்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா ஹீரோயினும் அவளுடைய ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டேஷனில் கார் நிப்பாட்டுறாங்க. நம்ம ரொம்ப பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம், ஸோ இப்போ என்ன பண்ணலான்ற மாதிரி அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்படி பண்ணும்போது அந்த ஹஸ்பண்டோடைய மனசையும் ரீட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் தன்னுடைய ஹஸ்பண்டே தன்னை வந்து ஒரு மென்டல்னு நினச்சி வச்சிருக்கிறத புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே, நம்ம இந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் அவன் இப்படி தான் என்ன நினைப்பான், ஸோ அதனால நம்ம எதுவுமே மோசமாக பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்பவே பாசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஹஸ்பண்டும் சாப்பாடு அவங்க உள்ள போகிறான். ஆனால் அவங்க உள்ள போனதுமே நேராக FBI கால் பண்ணி அவங்க இருக்கிற லொக்கேஷனை வந்து மாட்டி கொடுத்துட்றான். அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் வெளியில் வந்து பார்த்தா ஹீரோயினை காணும். ஒரு சின்ன பையன் மட்டும் வந்து ஹீரோயின் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், ஆனால் நீ என்னை நம்பவே இல்லைன்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு, அதனால தான் நான் இப்போ உன்னை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை கேட்டு இந்த ஹஸ்பண்டும் ஷாக் ஆகிட்டான். அதே நேரத்தில் இந்த டேன் ஒரு ஹோட்டலில் ஒளிஞ்சிருந்து அந்த ஹூகோ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். அப்பதான் ஹூகோக்கு வந்து டேனோடைய பவர் என்னன்றது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கும். அதாவது மற்றவங்களுக்கு ஏலியன் லாங்குவேஜ் எல்லாம் புரியாது இல்லையா, ஆனா இந்த டேனுக்கு மட்டும் ஏலியன் லாங்குவேஜ் ஒரு நேராவே இங்கிலீஷ் மாதிரியும் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாகவும் புரியுது. ஸோ இதை கேட்ட ஹூகோ வந்து இது டேனுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கும் டேனுக்கும் ரெண்டு பேருக்கும் வேற வேற விதமான பவர் இருக்குன்ற மாதிரி அவனுக்கு தெரிய வருது. ஆனா அந்த பவர் எப்படி வந்துச்சு, ஏன் இவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் புரியுது, அதாவது இவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஸ்பெஷல் பவர் இருக்குதுன்றது இவனுக்கு சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் அந்த டேன் வந்து எங்களை எப்படியாவது பாதுகாப்பாக வெளியில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு கூகோ கிட்ட ஹெல்ப் கேட்க, ஒன்று கூகோ வந்து அவனுடைய ஆளுங்களை அனுப்புறேன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்குள்ளே டேன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறான். என்னன்னா ஹோட்டலோடைய நேம், அட்ரஸ், லொக்கேஷன் அப்படின்னு எதுலலாம் எழுதிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே அழிச்சிடுறான். ஏன்னா அந்த நோவா வந்து கேர்ள் ஃப்ரெண்டோடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணி இவங்க இருக்கிற லொக்கேஷனை வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது இல்லையா. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து குளிச்சுட்டு அப்படியே ரூம்குள்ளே வராங்க. உடனே டேன் வந்து ஹீரோயின் லைவ்ல பேசின விஷயத்த இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட காமிக்க, ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் மற்ற எல்லாரையும் போலவே அந்த ஏலியன் லாங்குவேஜ் வந்து சுத்தமாக புரியாது இல்லையா. ஆனால் டேனுக்கு மட்டும் அது இங்கிலீஷ் மாதிரியும் இந்த மேத் ஈக்குவேஷன் மாதிரியும் தெளிவாக புரியுது. ஸோ அவன் அதை வந்து பேப்பரில் ஈக்குவேஷன் மாதிரி எழுத ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் முதல்ல நீ கொஞ்சம் காமாக்கு அப்படின்ற மாதிரி டேனை சமாதானப்படுத்த, அது மட்டும் இல்லாமல் நோவா வந்து எப்போ வேணாலுமே என்னுடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணுவான், அதனால தேவைப்பட்ட என்னை கட்டி கூட வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நைட் ஆகுது. ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது நோவா மறுபடியும் கேர்ள் ஃப்ரெண்டோடைய பாடிக்குள்ளே நுழைஞ்சிட்டான். அடுத்த செகண்டே அவளுடைய கண்ணை வந்து அப்படியே கருப்பாயிடும். அந்த நேரத்தில் கட்டி வச்சிருந்த அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து டேன் எழுதி வச்சிருந்த அந்த ஈக்குவேஷன் பேப்பரை கவனிக்கிறாங்க. ஆனால் அந்த பேப்பரில் ஈக்குவேஷன் மட்டும் கிடையாது, அவங்க தங்கி இருந்த ஹோட்டலோடைய பேரும் ஃபுல் அட்ரஸுமே எழுதப்பட்டிருக்குது. ஸோ அந்த ஹோட்டல் அட்ரஸ் நோவாவுக்கு தெரிய வந்த உடனே இந்த ஹோகோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய டீம் ஃபுல்லத்தையுமே அங்கே அனுப்புகிறான். அதே நேரத்தில் அந்த அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா, கூகோடைய அசிஸ்டன்ட், அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம டேனையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போக அங்கே வந்துட. ஆனால் அங்கே ஏற்கனவே ஓடெக்ஸோடைய ஆளுங்க வந்து சுற்றி நிற்கிறத பார்த்ததுமே இந்த அசிஸ்டன்ட் உடனே ஒளிஞ்சிக்கிறான். இந்த விஷயம் உள்ள இருந்த டேனுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் புரிஞ்சிருது. உடனே அந்த டேன் என்ன பண்ணுறான்னா அந்த ஏலியன் டிவைஸை அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கையில்
கையில் கொடுத்துட்டு நேராக கேஸ் சிட்டிக்கு போவாங்க வந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னதும் அடுத்த செகண்டே இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஜன்னல் வழியாக வெளியில் தப்பிச்சிட்றாங்க. அதே நேரத்தில் அந்த ஓடக்ஸோட ஆளுங்க ரூம்குள்ளே புகுந்து இந்த டேனை வந்து கடைசியாக பிடிச்சிட்றாங்க. ஆனால் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் காட்டுப்பாதையில் யாருக்கும் தெரியாமல் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. நோவா வந்து டேனை பிடிச்சிட்டு கேஸ் சிட்டியில் இருக்கிற அந்த ஓடக்ஸ் பேஸுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ அங்கே வந்ததுமே ஏலியன் டிவைஸ் எங்கே இருக்குது அதை ஃபஸ்ட்டு சொல்லு, கூகோ எங்கே இருக்கிறான் அப்படின்னு அந்த டேன் கிட்ட கேட்க, ஆனால் டேன் வந்து வாயை கூட திறக்கல. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கிடைக்கப்பட்ட கொஞ்சம் பவரை யூஸ் பண்ணி அந்த பேஸ்க்குள்ளே நுழைய வந்திருக்காங்க. கேட்டில் வந்து கார்ட்ஸ் வந்து ஹீரோயினை தடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து அவங்களுடைய முழு பேர், அவங்க இருக்கிற சீனியர் ஆஃபீஸரோடைய பேர், செக்யூரிட்டி கோட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே சரியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கார்ட்ஸும் எதுவுமே சந்தேகப்படாமல் ஹீரோயின் வந்து உள்ளே அனுப்பிடுறாங்க. ஸோ உள்ளே வந்ததுமே ஹீரோயின் நேராக நோவாவுடைய ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. அங்கே டேன் வந்து கட்டி வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதை பார்த்து ஷாக்காகிறா. அது போக அந்த நோவாவுக்கும் ஹீரோயின் யாருன்றது ஏற்கனவே தெரியும் இல்லையா. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் நோவாவுடைய மைண்டுக்குள்ளே நுழைஞ்சிட்றாங்க. அடுத்த செகண்டே நோவா முன்னாடி இறந்து போன அவனுடைய ஒய்ஃப் நிற்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் தெரியுது. அதை பார்த்து நோவா அப்படியே எமோஷனலாக அழ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காட்ஸ் உடனே ஹீரோயினை பிடிக்க போகிறாங்க. நோவா அவங்கள யாரும் தடுக்காதீங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுறான். ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் நேராக டேன் கிட்ட போகிறாங்க. அடுத்த செகண்டே ரெண்டு பேருக்குமே நம்ம ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க போல அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஃபீல் வருது. அப்புறம் என்ன, ஹீரோயின் வந்து டேனை காப்பாற்றிட்டு அப்படியே வெளியில் கிளம்ப. ஆனால் வழியில் வந்து காட்ஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் தடுப்பாங்க இல்லையா. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுவா, அவங்களுடைய மனசுக்குள்ளேயே நுழைஞ்சி அவங்க ரொம்பவே நேசிக்கிற மனிதர்களுடைய உருவத்தை காட்டுறாங்க. ஸோ அதனால யாராலையுமே ஹீரோயினை தடுத்து நிறுத்த முடியலை. இப்படி நம்ம டேனை கூட்டிட்டு ரெண்டு பேரும் பேஸ்லேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. கட் பண்ணால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நோவா வந்து மயக்கத்துலேருந்து கண் முழிக்கிறான். ஸோ கண் முழிச்சதுமே அவங்களை எப்படியாவது பிடிங்கடா அப்படின்னு எல்லாத்தையுமே அனுப்புகிறான். ஆனால் இவன் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காப்பாற்றினான். அப்படியே கட் பண்ணால் இப்போ காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டேன் கிட்ட, எனக்கே புரியல இந்த பவர் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு. அந்த பறவையை பார்த்த நாளில் இருந்து எல்லாரோடைய மைண்டையும் என்னால் ரீட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றியும் எனக்கு தெரியக்கூடாத நிறைய விஷயங்கள் வந்து மனசுக்குள்ள வருது அப்படின்னதும் அதை கேட்ட டேன் வந்து அவனுக்கு நடந்த விஷயங்களை நினைக்க ஆரம்பிக்கிறான். அதாவது காட்டுக்குள்ள அந்த அனிமல்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனால ஏலியன் லாங்குவேஜ் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டு பேருக்கும் நடந்த விஷயத்துல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி டேனுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இந்த ரயில்வே ட்ராக் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நோவாவுடைய ஒரு அடியால் என்ன பண்ணிட்டான்னா பின்னாடி வழியா வந்து அவங்களுடைய காரை டைரக்டா ரெயின் மேல மோதி தள்ளிவிட. ஸோ கார் வந்து ட்ரெயின் கூட சேர்ந்து அப்படியே இழுத்துட்டு போக ஆரம்பிக்கும். வேற வழி இல்லாம டேனும் ஹீரோயினும் கார்ல இருந்து வெளியில ஏறிட்டாங்க. அதாவது ட்ரெயினோடைய ஏணியை பிடிச்சு மேலே ஏறிட. ஸோ ட்ரெயினுக்குள்ள வந்த உடனே ஹீரோயினுடைய கை வந்து அவளுடைய அப்பாவுக்கு இருந்த மாதிரியான ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னு சொன்னா இல்லையா அவளுடைய அப்பாவுக்கு, அது மாதிரி ரொம்பவே நடுங்க ஆரம்பிக்கும். உடனே டேன் தான் ஹீரோயினுடைய கையை பிடிச்சு அவங்கள சமாதானப்படுத்த. அந்த நேரத்தில் கூகோ வந்து இன்னொரு சேஃப் ஹவுஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஆனா அதுக்குள்ள திடீர்னு அந்த நோவா இருக்கான் இல்லையா, அவன் கடைசியா அந்த கூகோவுடைய மைண்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். ஸோ அதை ஃபீல் பண்ண அந்த கூகோ வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டான். அடுத்த செகண்டே நோவாவும் கூகோவும் நேருக்கு நேர் மனசுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதாவது நோவா என்ன சொல்றாருன்னா, இந்த உண்மையை வெளியில கொண்டு வர வேலையை நீ உடனே நிப்பாட்டிரு. ஏன்னா இந்த ரகசியம் மட்டும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா மனித இனமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னதும். ஆனால் கூகோ வந்து அமைதியா, முதல்ல நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா நீங்க அந்த ஏலியன் கிட்ட நடந்துக்கிற விதம் ரொம்ப ரொம்ப தப்புன்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அவங்களால ஒருத்தங்க கிட்ட நான் ரொம்ப நாளா பேசினேன். அப்பதான் அவங்க பூமியை அழிக்கிறதுக்காக வரல, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சது அப்படின்னதும். உடனே நோவா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துறான். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த ஏலியன் வந்து கூகோ தான் தப்பிக்க வச்சிருந்திருப்பான் போல. உடனே கூகோ வந்து இனிமேல் உங்களால என்ன தடுக்க முடியாது அப்படின்னதும். ஆனா நோவா, மனுஷங்களால இந்த உண்மையை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஏலியன்ஸ் நினைச்சா நம்மள ஒரு நிமிஷத்துல அழிச்சிட முடியும். அவங்களை எதிர்த்து போராடுற அளவுக்கு நம்ம இன்னுமே தயாராகல அப்படின்னு சொல்ல, அதுக்கு கூகவும் அவங்க ஒரு நாளுமே மனிதர்களுக்கு எதிரியாகவும் இருந்தது கிடையாதுல்ல. நீங்க அவங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 79 வருஷமா சித்திரவதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏலியன் டெரர் கேம்ப் அப்படின்றது இன்னுமே தொடரணுமா வேண்டாமா அப்படின்ற முடிவை நம்ம எடுக்கக்கூடாது, மனிதர்களே எடுக்கட்டும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டான். அந்த சமயத்துல 2 ஆபீசர்ஸ் வந்து கூகோ கிட்ட பேசுறதுக்காக ரூம்குள்ள வராங்க. அதுக்குள்ள நோவா அவங்களுடைய மைண்ட்ல இருந்து வெளியில போயிட்டான். ஆனா இந்த 2 ஆபீசர்ஸ் யாருன்றது நோவா ஏற்கனவே பார்த்துட்டான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கூகோவுடைய இப்போதைய லொகேஷனும் கிடைக்கல. ஆனா கடைசியா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண இடத்தோடைய லொகேஷன் மட்டும் கிடைச்சிருக்கும். இதை வச்சு நோவா அடுத்த மூவுக்கு வந்து ரெடி ஆகுறான். அதே நேரத்தில் இந்த சைடு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து டேனுக்கு வந்து ஃபோன் பண்றா. நம்ம இந்த பூமியில வந்து தனியா இல்ல, இன்னொரு அறிவுள்ள ஒரு ஸ்பீசிஸும் இங்க இருக்காங்கன்றது எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னதும். எனக்கு இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா கடவுள் இவ்வளோ பெரிய யூனிவர்ஸை படைச்சிருக்கும் போது மனிதர்களை மட்டும் படைச்சிருப்பாருன்ற மாதிரி நான் ஒருபோதுமே நினைக்கல அப்படின்னு அமைதியாக பதில் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த டேனும் ஹீரோயினும் அவங்களுடைய டிராவல் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நரி வந்து 2 பேரையும் அமைதியாக பார்த்து நிற்குது. அதே நேரத்தில் இந்த தீ அணைக்கிற வண்டிகள் நிறைய வந்து இவங்க 2 பேரையும் சுற்றி வளைக்க, முதல்ல இந்த டேன் வந்து ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு நினைக்கும் போது, ஆனால் கொஞ்சம் ஒத்து பார்த்தா அவங்க வந்து இந்த அசிஸ்டண்டோடைய டீம்ன்றது புரிய வருது. உண்மையிலேயே கூகோ தான் அவங்களை அனுப்பி வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, டேனையும் ஹீரோயினையும் செக் பண்ணிட்டு நேராக கூகோ இருந்து அந்த சீக்ரெட் பேஸ்க்கு வந்து கூட்டிட்டு போறாங்க.
அங்கே டேனியும் ஹீரோயினையும் சேர்ந்து வந்திருக்கிறத பார்த்து ஹூகோ வந்து அப்படியே ஷாக் ஆகுறான். அதே நேரத்தில் ஹீரோயின் வந்து அங்கேருந்து ஒவ்வொருத்தருடைய மைண்டுக்குள்ளேயே நுழைஞ்சி அவங்கள பற்றின நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸே காத்துட்டு இருந்துச்சு. என்னன்னா அங்கேருந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹீரோயினோடைய இந்த சைல்ட்ஹுட் ஹவுஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி முழுசாக மறுபடியும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் பேசவே முடியல. அப்போ ஹூகோ என்ன சொல்கிறேன்னா, உன்னையும் டேனியும் பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, ஏன் இந்த பவர்ஸ் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் வந்திருக்குது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னதும் இங்கே நம்ம ஹீரோயின் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி அவளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரியும் போல. ஆனால் அவளுடைய கடந்த காலத்தை மறுபடியும் நினச்சி பார்க்கறதுக்கு அவளுக்கு பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் அவளுடைய சைல்ட்ஹுட் ஹவுஸ்க்குள்ளே போகிறாங்க. அங்கே அவளுடைய அம்மா அப்பாவுடைய ஃபோட்டோவை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவளுடைய பழைய பெட்ரூம்குள்ளே போன உடனே 10 வயசில் நடந்த ஒரு சம்பவம் அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதை வந்து ஒரு நாள் நம்ம ஹீரோயின் திடீர்னு காணாமல் போயிருந்தாங்க. இந்த விஷயம் ஹூகோவுக்கு ஏற்கனவே தெரியும் போல. அது மட்டும் இல்லாமல் இந்த டேனுக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதாவது டேனு ஒரு 5 வயசு இருக்கும்போது அவனும் ஒரு நாள் திடீர்னு காணாமல் போயிருந்திருப்பான். அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஏலியனுக்கும் ஏதோ ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி ஹூகோவுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால ஹூகோ வந்து உங்களுக்கு உண்மைக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த மறந்து போன மெமரிஸுக்குள்ள மறுபடியும் நீங்க போகணும் அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த விஷயத்த அவன் முன்னாடி பிடிச்சு வச்சிருந்த ஒரு ஏலியன் கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் சொல்ல. ஸோ கொஞ்சம் யோசித்ததுக்கு அப்புறம் நம்ம டேனும் ஹீரோயினும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹூகோ வந்து நோவா பேஸ்ல இருந்து திருடிட்டு வந்த 3வது ஏலியன் டிவைஸை எடுத்து காமிக்கிறான். அதாவது இப்போ ஒரு டிவைஸ் வந்து நோவா கிட்ட இருக்குது, இன்னொன்று டிவைஸ் டேன் கிட்ட இருக்குது. இப்போ 3வது டிவைஸ் வந்து ஹூகோ கிட்ட இருக்கு இல்லையா, அந்த டிவைஸை டேன் ஹீரோயின் கையில கொடுத்து இதோடைய பவரை பயன்படுத்தி உங்க பாஸ்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்டே ரெண்டு பேருடைய மைண்டும் அப்படியே ஒவ்வொன்றா கனெக்ட் ஆகுது. அந்த ஏலியன் டெக்னாலஜி வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே ஹீரோயினுக்கு 10 வயசுல நடந்த சம்பவம் அப்படியே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அந்த நாள்ல நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய ரூம்ல தனியா இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரிய மான், நிறைய பறவைகள், இப்படி பல அனிமல்ஸ் வந்து அவளை சுத்தி வர ஆரம்பிச்சிருக்கும். ஆனா அது சாதாரணமான அனிமல் கிடையாது. அவங்க எல்லாருமே மனித உருவத்துக்கு பதிலாக அனிமல் உருவம் எடுத்திருந்த ஏலியன்ஸ். ஏன்னா அந்த உருவத்தில் இருந்ததான் மனிதர்கள் வந்து பயப்படாம இவங்களை நம்புவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த அனிமல்ஸ் கூட வெளியில போறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததுமே அப்படியே ஒளி வீசிக்கிட்டு இருந்த ஒரு விசித்திரமான வீட்டுக்கிட்ட போய் சேர்றாங்க. ஆனா அது ஒரு வீடே கிடையாது, அது வந்து ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப். உள்ள போன உடனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மேல படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏலியன் வந்து அவங்க மேல சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஹீரோயினை காயப்படுத்துறதுக்காக கிடையாது, மனிதர்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த நேரத்தில் இங்க இன்னொரு சின்ன பையனும் இருக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. அவன் வேற யாரும் கிடையாது, சின்ன வயசுல அதான் 5 வயசுக்கு முன்னாடி இந்த டேனும் காணாம போயிருப்பான் இல்லையா, அந்த டேன் தான் இவன். அவனும் அதே மாதிரி அங்க மாட்டிக்கிட்டு பயத்துல அழுதுட்டு இருப்பான். அதை பார்த்து ஹீரோயின் அவனுடைய கையை பிடிச்சி அப்படியே அவனை சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஏலியன் டிவைஸ் ரெண்டு பேருடைய உடம்புக்குள்ளேயும் ஏதோ ஒரு சக்தியை வந்து செலுத்த ஆரம்பிக்குது. அந்த நிமிஷத்துல தான் இப்போ இவங்க கிட்ட இருக்கிற சூப்பர் பவர்ஸ் வந்து ரெண்டு பேருக்கும் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த உண்மை வந்து இப்போ தான் நம்ம டேனுக்கும் ஹீரோயினுக்கும் முழுசா புரியுது. உடனே ஹீரோயின் ஹூகோவை பார்த்து இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த நேரத்தில் நோவோடைய ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் பேஸை வந்து கண்டுபிடிச்சு உள்ள வந்துட்டாங்க. உள்ள போய் பார்த்தா முழு பேஸும் காலியா இருக்கும், ஒருத்தர் கூட இல்லை. ஆனா உண்மைக்குமே ஹீரோயின் தான் அந்த ஏலியன் டிவைஸை பயன்படுத்தி அங்க இருந்த எல்லாரையுமே அப்படியே மறைய வச்சிருப்பாங்க. அதனால வோடெக்ஸோட ஆளுங்க வந்து யாராலையுமே இவங்களை வந்து பார்க்க முடியாம அப்படியே குழப்பத்துல சுத்திட்டு இருக்க. அந்த குழப்பத்துல ஒருத்தன் வண்டி மேல மோதி கீழே விழ உடனே நம்ம ஹூகோ வந்து அவனுடைய டீம் ஃபுல்லா ட்ரக்ல ஏத்திக்கிட்டு அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா அந்த ஏலியன் டிவைஸோடைய முழு பவரை பயன்படுத்தினதுனால அது முழுசாவே டேமேஜ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே நேராக ஹீரோயின் வேலை பார்க்குற அந்த நியூஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போறாங்க. அங்க போனதுமே ஹீரோயின் அவளுடைய பாஸை மீட் பண்ணி இன்னைக்கு நான் தான் நியூஸ் வந்து ரீட் பண்ண போறேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பாஸோடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த பாஸும் பார்த்தீங்கன்னா உடனே சம்மதிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் இந்த கூகோ வந்து ஒரு முக்கியமான பாக்ஸை கொண்டு வர சொல்றான். ஸோ அந்த கூகோ சொல்லியிருந்த அந்த முக்கியமான பாக்ஸ் அவனோட டீம் வந்து அங்கே கொண்டு வராங்க. அதுக்குள்ள இந்த டேன் என்ன பண்றான்னா கண்ட்ரோல் ரூமுக்கு போய் அந்த வோடெக்ஸ் கிட்ட இருந்த அந்த சீக்ரெட் வீடியோ ஃபைல்ஸை அப்படியே ஒவ்வொன்றா இன்டர்நெட்ல வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த விஷயம் நோவாவுக்கு அவனோட டீமுக்கும் தெரிஞ்சிடுது. உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க வேக வேகமாக அந்த நியூஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவளை தடுக்க அப்படியே ஓடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவள் டேன் கிட்ட இருந்த கடைசி ஏலியன் டிவைஸை ஹீரோயின் கையில் கொடுத்துட்றான். ஸோ அந்த டிவைஸை ஹீரோயின் ஆக்டிவேட் பண்ண உடனே இனிமேல் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நோவாக்கு புரிஞ்சிருது. ஸோ வேற வழி இல்லாமல் முழு பில்டிங்கோடைய பவரை வந்து ஆஃப் பண்ணிட்டான். ஆனால் ஹீரோயின் வந்து ஏலியன் டிவைஸோடைய பவரை யூஸ் பண்ணி மறுபடியும் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிட்டாங்க. அடுத்த செகண்டே உலகம் முழுக்க அப்படியே லைவ் ப்ராட்காஸ்ட் வந்து ஆரம்பிக்குது. ஸோ நோவாவால் எதுவுமே பண்ண முடியல. அவனுடைய தோல்வியை அப்படியே உட்காந்து
உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம லைவ்ல ஹீரோயின் என்ன பேசுறாங்கன்னா 1973 வருஷம் ரஷ்யால ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்துருச்சுன்ற மாதிரியான செய்தி உண்மைதான். அது மட்டும் இல்லாம 1947 இருந்தே ஏலியன்ஸ் வந்து பூமிக்கு வந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, ஸோ கூடவே பல நூற்றாண்டுகளாகவே ஏலியன்ஸ் மனிதர்களுடைய தொடர்பு வச்சிருந்ததாகவும் அவங்களுடைய டெக்னாலஜி வந்து மனிதர்களை விட 1000 மடங்கு முன்னாடி இருந்ததாகவும் இந்த உலகத்துக்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலுமே சில சக்தி வாய்ந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த டெக்னாலஜியை திருடணும்னு ஆசைப்பட்டு ஏலியனுடைய உண்மையை 79 வருஷமா உலகத்துக்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு டிஸ்க்ளோசர் டே. ஆனா இந்த உண்மையை இனிமேல் யாராலையுமே மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்ல, இதே நேரத்தில் இந்த டேன் என்ன பண்றான்னா அப்படியே அந்த சீக்ரெட் ஃபைட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சான் இல்லையா, அதையும் வெளியிட. ஸோ அந்த வீடியோஸ்ல வானத்தில் பறக்கிற பிரம்மாண்டமான ஏலியன் ஸ்பேஸ்ஷிப், அதை துரத்துற மிலிட்ரி ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு இது வரைக்குமே மக்கள் எதுவுமே பார்த்திராத காட்சிகள் எல்லாமே வெளியாகுது. ஸோ உலகம் ஃபுல்லுமே கோடிக்கணக்கான மக்கள் வந்து இதை லைவா பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல இந்த வீடியோ வந்து ஏன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பூமியோடைய மேல பெரிய பெரிய ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து உண்மைக்குமே இருக்கிறது எல்லாருமே பார்த்ததுமே, அது மட்டும் இல்லாமல் 1947 முத முறையா பூமிக்கு வந்த ஏலியன்ஸ் மேல மனிதர்கள் வந்து அட்டாக் பண்ணதை பார்த்து, அதுவும் அவங்கள காயப்படுத்திருப்பாங்க, அவங்கள பிடிச்சு வச்சு கொடூரமா சித்திரவதை பண்ணதுன்னு எல்லாத்தையுமே இந்த மக்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே மிரண்டு போக, ஏன்னா அந்த ஏலியன்ஸோடைய நிலைமை உண்மைக்குமே ரொம்பவே பாவமா இருக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கும் வோடெக்ஸ் மாதிரி பெரிய சீக்ரெட் ஆர்கனைசேஷனுக்கும் பல வருடங்களாவே தெரியும். ஆனா அவங்க அந்த உண்மையை உலகத்துக்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, பல தடவை மனிதர்களும் ஏலியன்ஸும் அமைதியா மீட்டிங் பண்ணியிருந்தாலுமே அந்த மீட்டிங் முடிஞ்சதுமே அந்த ஏலியன்ஸை பிடிச்சி ஜெயிலில் வந்து அடைச்சி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி உலகத்துக்கே இப்போ தெரிய வந்துடுது. அதே நேரத்தில் இந்த கூகோவும் அந்த ஸ்பெஷல் பாக்ஸ் வந்து திறக்கிறான். அதுக்குள்ள இருந்த ஒரு ஏலியன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கடைசியா சுதந்திரமா வெளியில வருது. ஸோ அந்த டேனும் ஹீரோயினும் அமைதியா பார்த்துட்டு இருக்க, அந்த ஏலியனுக்கு டேனும் ஹீரோயின்ன்றது யாருன்றது ஏற்கனவே தெரியும் இல்லையா. ஸோ இந்த லைவை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த ஏலியன் வந்து அதோடைய விசித்திரமான லாங்குவேஜில் டேனுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லுது. ஸோ டேனுக்கு தான் இதை புரிஞ்சிக்க முடியும் இல்லையா, அதனால உடனே புரிஞ்சுக்கிறான். அதை ஹீரோயின் கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறான். அடுத்த செகண்டே ஹீரோயின் மறுபடியும் லைவ் கேமரா முன்னாடி வந்து ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த எண்டிங் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுது இல்லையா. ஸோ ஆன்லைனில் இதை பற்றி நிறைய பேர் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது அந்த ஏலியன் கொடுத்த மெசேஜ் படி நாங்கள் வந்து பூமியை அழிக்க வரலை, எங்களுடைய டெக்னாலஜியை மனிதர்கள் கூட ஷேர் பண்ணி எல்லாருமே சேர்ந்து முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றது தான். ஒருவேளை அதனால தான் படம் ஃபுல்லாக பில்டப் பண்ணப்பட்ட அந்த வேர்ல்டு வார் 3ன்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் பேசியிருப்பாங்க இல்லையா, அதுவும் தடுக்கப்பட்டிருக்கலாம். கடைசியில் அந்த ஏலியன் எல்லாரும் முன்னாடி வந்து கேளுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கோம் இல்லையா. அது மூலமாக இந்த ஏலியன் வந்து கெட்டது பண்ண வரலை, நல்லது பண்ண தான் வந்திருக்குன்ற மாதிரி எல்லாருமே லிசன் பண்ணணுன்ற மாதிரி தான் இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த படத்தோடைய கான்செப்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க இல்லையா, இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரை கடைசியில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி இனிமேல் நிறைய பெஸ்ட்டான மூவிஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.